வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்ன் வசியத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட குரு எனக்கு பாதுகாப்புக்காக குடுத்தது. பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, ஏவல் பிரயோகத்துக்காகவும் இந்த முறைய எனக்கு குடுத்துருந்தாங்க. இந்த உபாசனைய நம்ம பண்ணணும் அப்டின்னா, நமக்கு என்னென்ன விதமான நன்மைகள் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஏவல் பிரயோகத்துக்கு நல்லா வேலை செய்யும். பொதுவா நீங்க ஒரு மாந்திரீகம் கத்துக்கிறீங்க அப்டின்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு தேவைக்காக பிரயோகம் பண்றீங்க அப்டின்னாலும் சரி, இது போல மாடர்ன் உபாசனைய எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். உபாசனைக்கு மட்டும் இல்ல, அதே போல எந்த இடத்துலயாவது உங்களுக்கு ஆபத்து வருது அப்டின்ற பட்சத்துல அழைச்சீங்க அப்டின்னா, உடனடியாக உதவி செய்யும் அப்டின்னு குரு வழியில சொல்லப்பட்டிருந்தது. இத பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஆரம்ப காலத்துல பிரயோகம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, தொடர்ந்து குருகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு முறைகள் எல்லாம் தெரிஞ்சு பிரயோகம் படுத்தும்போது பார்த்தீங்க அப்டின்னா, காளி நம்மள அனுமதி குடுக்கல. இத நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், காளி அனுமதி குடுக்கல அப்டின்றது எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்னா, கொஞ்ச நாள் ஆக விட்டேன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நான் காளிகிட்ட உத்தரவு கேட்காம தான் இந்த முறைய பிரயோகம் படுத்துனேன். சரி குரு குடுத்துட்டாரு அப்டின்ற பட்சத்துல பிரயோகம் படுத்துறேன். ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எந்திரம் எழுதலாம் எழுதி வைக்கிறேன். முதல் தடவையா எந்திரம் கிழியுது. மறுபடியும் பார்த்தீங்க அப்டின்னா, மறுபடியும் பிரயோகப்படுத்தி வைக்கிறேன். மறுபடியும் அதே மாரி பண்ணுது. இதே மாரி தொடர்ந்து ஒரு 2, 3 தடவ நடக்குது. ரொம்ப நாள்லாம் இல்ல. இப்ப இன்றைக்கு பண்ணி வைக்கிறேன் அப்டின்னா, அதுலருந்து ஒரு 2, 3 நாட்கள்லயே பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு வழியில அந்த எந்திரமானது சேதாரம் அடைஞ்சிரும். எந்திரம் சேதாரம் அடைஞ்சிருச்சு அப்டின்னா, அந்த எந்திரத்த வச்சு வழிபடக்கூடாது. வழிபட்டோம் அப்டின்னா அசுப பலன்கள தான் தரும். அதனால கொண்டு போய் நீர்ல தான் இது போல விட்டுறணும். ஓடக்கூடிய நீர்ல, இல்ல அப்டின்னா கோயில் குளத்துக்கு இருக்கக்கூடிய நீர்கள்ல, அந்த மாரி ஒரு புனிதமான நீர்ல விட்டுறணும். அதற்காக கொண்டு போய் சாக்கடை நீர் அந்த மாரிலாம் யாரும் விட்டுறக்கூடாதுப்பா. இந்த எந்திரம்னு கிடையாது. வேற எந்த எந்திரம் எழுதுறீங்க, அது ஏதாவது ஒரு சேதாரம் ஆயிப்போச்சு அப்டின்ற பட்சத்துல வேற எங்கேயும் போய் விட்டுறக்கூடாது. இது போல ஒரு கோயில் ஸ்தலங்கள்ல கொண்டு போய் விட்டுருங்க. அதிலிருந்து பார்த்தீங்க அப்டின்னா, மறுபடியும் பிரயோகம் பண்ண என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, மாடன் வருது. அதே பட்சத்துல காளியானது கொஞ்சம் என்ன விட்டு கொஞ்சம் தள்ளி போறது மாரியே இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்டின்னா, சரி காளி விட்டு விலகும்போது ஒண்ணும் பண்ண முடியாது அப்டின்றனால அந்த மாடன் உபாசனைய அத்தோட நிறுத்திட்டோம். திரும்பவும் பார்த்தீங்க அப்டின்னா, குருகிட்ட தொடர்பு கொண்டு கேட்கிறோம். கேட்கிறப்ப அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, இது போல தடுத்தது அப்டின்னா நிறுத்திரு. அதற்கு மேல பிரயோகம் பண்ணாத அப்டின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்டின்னு அத அத்தோட நிறுத்திட்டோம். இந்த பூஜைய நீங்க பண்றதுனால ஏவல் விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப குயிக்கா ஆடலாம். அதே போல ஏவலால பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்க அப்டின்னா, கை, கால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா ஒடுங்கி போயிரும். ஒரு மரணத்துக்கு கொண்டு போகாது. மரணத்துக்கு அளவு பார்த்தீங்க அப்டின்னா, வீட்டோட படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த அளவு சுத்தமா படுக்க வச்சுரும். உடம்புல பார்த்தீங்க அப்டின்னா, எதிரிக்கு உயிர் மட்டும் இருக்கும். மத்தபடி எந்த விதமான எதிரினாலயும் ஒரு பலன் இருக்காது. அது போல ஆக்கி விட்டுரும். அதே போல ஒரு எதிரி மாந்திரீகனா இருக்கட்டும், இல்ல அப்டின்னா வேற எதிரிகளா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாடனே ஒரு கவசம் போல இருக்கும். அதே போல உங்களுக்கு எதிரிகள் வேற யாரும் எதுவும் பண்றாங்க அப்டின்னா, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இது பார்த்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா போய் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சுரும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாடன வழிபடுறீங்க அப்டின்னா, நீ ஒரு நபர் தப்பே பண்ணல அப்டின்றத வச்சுக்கங்க. ஆனா நீங்க அவன் மேல கோவப்படுறீங்க அப்டின்னா, அந்த மாடன் போய் அங்க போய் அடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த எதிரி தப்பே பண்ணல. ஒரு நல்ல ஆள் தான்னு வச்சுக்கங்க. நீங்க அவன் மேல கோவப்பட்டீங்க அப்டின்னாலும் சரி, இந்த மாடன் போய் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அதே போல குடும்பத்துல இந்த மாடன் உபாசனைய எடுத்துட்டு குடும்பத்தாளுக மேல யார் மேலயும் கோவப்படாதீங்க. ஏன் அப்டின்னா, கோவப்பட்டீங்க அப்டின்னா, அவங்க மேலயும் போய் ஏதாவது அவங்கள போய் பார்த்தீங்க அப்டின்னா, கோளாறு பண்ண ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு உண்மையான விஷயம் தான். ஆ இந்த மாடன் உபாசனை பார்த்தீங்க அப்டின்னா, யாராவது உங்க குடும்பத்தாளுக மேல சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் வருது அப்டின்னா, அவங்க மேல நீங்க கோவப்பட்டு அதிகமா ஆத்திரப்பட்டீங்க அப்டின்ற பட்சத்துல அவங்க மேலயும் போய் கோளாறு பண்ண ஆரம்பிச்சுரும். அவங்க பார்த்தீங்க அப்டின்னா, உடம்பு சரியில்லாம போறது, அந்த மாரி ஆயிக்கிட்டு இருப்பாங்க.
இந்த மாடன் வந்து உங்களுக்கு வசியம் ஆகுது அப்படின்ற எப்படி வந்து அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கெட்ட கவுச்சி வந்து அடிக்கும். அது என்ன வாடை அப்படின்றது வந்து எனக்கே வந்து சொல்ல தெரியல. அது பார்த்தீங்க அப்படின்னா, குரு வழியில சொல்லப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிண வாடை அடிக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சுத்தமா தான் வந்து வச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கவுள் வந்து ஒரு ரத்த கவுள் மாரி, இல்ல அப்படின்னா ஒரு பிணம் கவுள் மாரி, அந்த மாரி வந்து ஒரு வாடை அடிக்கும். அது என்ன வாடை அப்படின்றது முன்ன பின்ன அந்த பிண வாடை இதெல்லாம் நமக்கு பார்த்ததில்ல நம்ம. ஆனா இந்த மாடன் பூஜை அப்ப வந்து அந்த வாடை வந்து வரும். அதே போல வந்து இந்த மாடன் வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுட்டு விளையாடும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வச்சிருப்பீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா காணாம போயிரும். நீங்க வச்சது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல தான் வச்சோம் அப்படின்றது வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. காணாம போயிரும். திரும்ப வந்து 2 நாள், 3 நாள் கழிச்சுட்டு வந்து அதே பொருள் அதே இடத்துல வந்து இருக்கும். நீங்க எந்த இடத்துல வந்து வச்சீங்களோ, பூஜை அறையில ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அன்னைக்கு வந்து காணாம போயிரும். திரும்ப வந்து 2 நாள், 3 நாள் கழிச்சு வந்து அந்த பொருள் இருக்கும். இது இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, மாடன் வந்து விளையாட ஆரம்பிக்கும். ஒரு சில தடவை என்ன கொண்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் சென்று திருப்பி கொண்டு வந்து வச்சுரும். ஒரு சில தடவை 1 வாரம் சென்று கூட கொண்டு வந்து பொருள் வந்து வைக்க ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, மாடன் வந்து விளையாடுறது வந்து அறிகுறி. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, மாடன் வந்து உங்களுக்கு சித்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். அதே போல வந்து இந்த பூஜைய வந்து என்னைக்கு வந்து முதலாக நீங்க வந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வளர்பிறையில வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை நாளன்றைக்கு வந்து தொடங்குங்க. இந்த ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கிற எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செப்பு தகட்டுல வந்து வாங்கி வரைஞ்சு எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கடைகள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கடைகள்ல தான் வந்து இருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கெட்டியான தகடா வந்து வாங்கி வச்சுக்கங்க. கேட்டீங்க அப்படின்னா, அவங்களே வந்து கெட்டியான தகடே வந்து குடுப்பாங்க. மத்த முக்காவாசி கடையில பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து மெல்லிசான தகடுகள் தான் வந்திருக்கு. ரொம்ப வந்து பேப்பர் மாரி, அந்த மாரி தகடுகள் தான் வந்திருக்கு. அதனால வந்து நல்ல கடையில பார்த்து வந்து வாங்கி வச்சுக்கங்க. அதற்கடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த எந்திரத்த வரைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு முகமாக இருப்பது போல வந்து வச்சுக்கங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாம்பூல தட்டுல வந்து விபூதி பரப்பி, அதற்கு மேல வந்து இந்த எந்திரத்த வந்து வைங்க. இதற்கு படையலா பார்த்தீங்க அப்படின்னா, கோழி வந்து பலியிடுங்க. அதே போல வந்து அசைவ படையல்கள் வந்து வைங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா மது வந்து வைங்க. ஏன்னா ஒரு சில பேர்கள் வந்து மது வந்து வைக்க மாட்டாங்க. அப்படினால மது வந்து வேண்டியதில்ல. சுருட்டு வந்து வைங்க. புழுங்கரிசி சாதம் வச்சு, தலை அந்த கோழியோட ஈரல், சேவல். நான் சொல்றது கோழின்னா, கோழிய வந்து இது பண்ணிறாதீங்க. கூவாத சேவல். அதோட தலையும், ஈரலையும் வந்து சுட்டு வைங்க. அதே போல வந்து புழுங்கரிசி சாதம் வச்சு, அதோட கோழி குழம்பு வந்து வச்சு, அவிச்ச முட்டை, கருவாடு இது போல வந்து வைங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வந்து வைங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துல அணிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ராட்சர மாலைய வந்து கழுத்துல வந்து அணிஞ்சுக்கங்க. இடுப்புல பார்த்தீங்க அப்படின்னா, காவி வஸ்திரம் வந்து கட்டிக்கங்க. இல்ல அப்படின்னா, ஒரு கருப்பு வஸ்திரம் வந்து கட்டிக்கங்க. மந்திர எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 108 குடுக்கலாம். இல்ல அப்படின்னா 1008 குடுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, 10,008 முறை வந்து இந்த மந்திரத்த வந்து உச்சரிச்சோம் அப்படின்னா, இந்த மந்திரம் வந்து சித்தியாகும் அப்படின்றத வந்து குரு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 நாள், 5 நாட்களுக்குள்ளேயே வந்து அந்த மாடன் வந்து விளையாட ஆரம்பிக்கிறது, வர ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 3 நாட்கள்லேருந்து 4 நாட்களுக்குள்ளேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, ஒரு சில பேர்களுக்கு வந்து மாறுபடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடன் வந்து நேரடி தரிசனம் வந்து கிடைக்காது. முக்காவாசி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கனவு ரீதியா தான் வந்து தரிசனம் வந்து கிடைக்கும். இது போல வந்து கனவு ரீதியா வந்து தரிசனம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, என்ன பண்றீங்க அப்படின்னா, அதே எந்திரத்த வந்து பத்திரமா வந்து வச்சுக்கங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை இது போல நாட்கள்ல வந்து இதே போல வந்து அசைவ படையல்கள் வந்து போடுங்க. அசைவ படையல் வந்து போடுங்க. இந்த மந்திரத்த வந்து தொடர்ந்து வந்து உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பூஜை காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இடையிலலாம் பண்றீங்க அப்படின்னா, இடையிலலாம் எதுவும் விட்டுட்டுலாம் போயிறக்கூடாது. அதேபோல வந்து சோதனைகள் வந்து அதிகமா வந்து வரும். இந்த மாடன வச்சு எப்படி ஏவல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கலசம் வந்து வைங்க. ஒரு கலசம் வந்து வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவுல வந்து ஒரு செப்பு தகடு வந்து எடுத்துக்கங்க. செப்பு தகடு வந்து எடுத்துக்கிட்டு இந்த எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து வரைஞ்சுக்கங்க. வரைஞ்சுட்டு அதோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எதிரியோட பேர் சேர்த்து வந்து மாறய, மாறய அப்படின்றத வந்து எழுதிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வலது உள்ளங்கையில வந்து வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதிரியோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பா வந்து வேணும். மத்தபடி காலடி மண்ணோ, வேர்வைப்பட்ட துணியோ இதெல்லாம் வந்து வேண்டியதில்ல. எதிரியோட ஃபோட்டோ வந்து வேணும். அதுபோல அவனோட பேர் வந்து கண்டிப்பா வந்து வேணும். இல்ல எனக்கு எதிரிய வந்து நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்துல வந்து எதிரியோட உருவத்த வந்து மனக்கண்ணுல வந்து நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்த வந்து உச்சரிக்க வந்து ஆரம்பிங்க. இதே மந்திரத்த வந்து உச்சரிக்க ஆரம்பிங்க.
அந்த செப்பு தகடு பார்த்தீங்க அப்படின்னா வலது உள்ளங்கையில வந்து வச்சுக்கோங்க. அதே போல வந்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா வலது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல பண்றீங்க அப்படின்னா ஒரு 108 முறை வந்து சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அழுத்தம் வந்து ரொம்ப வந்து பாதிப்பு வந்து கூட வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 1008 முறை வந்து மந்திரத்தை வந்து உச்சரிங்க. அதற்கடுத்து போக போக நாட்கள் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 முறை ஒரு 11 முறை சொன்னாவே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த கலசம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்க அப்படிங்களா, கலசத்துல பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து ஊற்றி வைங்க. தண்ணீரை தான் வந்து ஊற்றி வைக்கணும். ஊற்றி வச்சு அந்த தண்ணீருக்குள்ள உள்ள போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயை வந்து குப்புற வச்சு மூடிருங்க. தேங்காயோட குடுமி இருக்கு பார்த்தீங்களா, குடுமி வந்து மேல் நோக்கி இருப்பது போல வந்து குப்புற வச்சு மூடிருங்க. அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிரிக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து ஆரம்பிச்சிடும். இதை வந்து உங்களுக்கு எப்ப வந்து அந்த எதிரி வந்து நல்லா போயிடணும், இவன் இப்போ இது நாள் வரையும் இஸ்மப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு வந்து நீங்க எதிரிக்கு மேல வந்து ஒரு கருணை காட்டுனீங்க அப்படின்னா பட்சத்துல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த கலசத்தை கொண்டு போய் அந்த நீர் அந்த எந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற தண்ணியில வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அங்க வந்து அது வந்து முறிஞ்சு போயிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிமையான முறை தான். அதே போல வந்து ரொம்ப குயிக்கா வந்து பலன் தரும். ஏன்னா வந்து மாடர்ன்லாம் வந்து பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிர்மூலமாக்கி விட்டுரும். ஒரு நபர் மேலலாம் இறங்கி வந்து மாடன் வந்து ஆட ஆரம்பிக்குது, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கோளாறு பண்ண ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து ரொம்ப வந்து நிர்மூலம் வந்து அவங்கள வந்து ஆக்கி விட்டுரும். அதே போல வந்து நீங்க வந்து மாந்திரீக காரியத்துக்கு வந்து வெளியில போறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவும் வந்து உங்களுக்கு துஷ்ட சக்திகள் வந்து ஏதாவது ஒரு வெளியிடங்களுக்கு போறீங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்ற பட்சத்துல வந்து மாடன் அழைச்சிங்க அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து வரும். அதே போல வந்து மந்திரத்தை வந்து எண்ணாதீங்க. 108 இன்னைக்கு 1008 அப்படின்ற வந்து மாலையில வச்சுக்கிட்டுலாம் எதுவும் எண்ணாதீங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துல வந்து ருத்ராட்சர மாலை வந்து அணிஞ்சுக்கங்க. அதே போல வந்து மந்திரத்தை வந்து எண்ணாம வந்து மந்திரத்தை வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எண்றீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தோட கவனம் வந்து 1, 2 அப்படின்னு அந்த கவனம் தான் போகுமே ஒழிஞ்சு, தெய்வ சிந்தனைகள் இருந்தா மட்டும்தான் வந்து தெய்வத்தை வந்து நம்ம வந்து அடைய முடியும். அதே போல வந்து இந்த உபாசனா காலகட்டத்துல வந்து நிறைய வந்து குடும்ப சூழ்நிலையிலும் சரி பிரச்சனைகள் வந்து வரத்தான் செய்யும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவா வந்து சரியாயிரும். அதை கண்டெல்லாம் நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து செப்பு தகடுன்னு வந்து சொல்லிட்டேன். செப்பு தகடு கிடையாது. மறந்த வாக்குல வந்து சொல்லிட்டேன். காரிய தகடு. காரிய தகட வாங்கி வந்து பயன்படுத்துங்க. உபாசனைக்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு ஏவல் பிரயோகத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, காரிய தகட்ட வாங்கி வந்து பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, நம்மள WhatsApp நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.